இன்றைக்கி வந்து நெட்வொர்க்கிங் பேசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பேசிக்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈத்தர்நெட் கார்டு இருக்கணும். அந்த கார்டு மூலமாக தான் நம்ம வந்து வேறு ஒரு சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது ஈத்தர்நெட் கார்டு இருக்கலாம், அல்லது ஒயர்லெஸ் டிவைஸ் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கணும், ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் டிவைஸ். அந்த டிவைஸ்க்கு யூனிக்யூ ஐபி அட்ரஸ் இருக்கணும், அதேமாரி யூனிக்யூ மேக் அட்ரஸ் இருக்கணும். இது வந்து யூனிக்யூ வேறு எதுக்குமே அசைன் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த டிவைஸ்க்காண்டி உள்ளது மட்டும்தான். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் ஐடென்டிட்டி இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து மற்ற டிவைஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐபி கொடுத்துருப்பாங்க. ஐபியில் பார்த்தீங்கன்னா IP4 இருக்குது, IP6 இருக்குது. IP4ல் பார்த்தீங்கன்னா 32 பிட் அட்ரஸ் சொல்லுவாங்க. IP6 பார்த்தீங்கன்னா 128 பிட் அட்ரஸ். இப்போ ஏன் IP4க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா IP4ல் 32 பிட் இருக்கிறதுனால ஐபி வந்து ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும். IP6ல் நிறைய ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 32 பிட்னா 0 0 0 0 0 0 0 ஒரு 8 பிட் மட்டும் நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். இதை வந்து 2ஆல் பெருக்குங்க. பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. 256 நம்ம வந்து 32 பிட்டு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பிட் 8 பிட் இது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8 பிட் இது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8 பிட் இருக்குது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8 பிட் இருக்குது. அடுத்து 256 பாருங்கள், அடுத்து 256, அடுத்து 256. ஸோ மேக்ஸிமமே இவ்வளோ தான் நமக்கு வந்து அசைன் பண்ண முடியும். இதை நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இதே இது 128 பிட்னா அதுக்கு தகுந்தால நிறைய ஐபி அட்ரஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இது 32 பிட்டு, அதேமாதிரி 128னா நிறைய வரும். இது IP4 வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. IP6ல் நிறைய ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்பவும் நிறைய ஆர்கனைசேஷனில் IP4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்னு சொல்லியிருந்தோம். இப்போது நீங்கள் ஒரு டிவைஸோடைய மேக் அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஏபி கொடுத்துருப்பாங்க, அல்லது சிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் மேக் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு மேக் அட்ரஸ் இருக்கும். அது யூனிக்யூவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் மேக் அட்ரஸ். இப்போ லேன் பார்த்துக்கலாம். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா இன்ட்ராநெட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா பிஹைண்ட் த ரவுட்டர் அது ஃபயர்வால் இன் அன் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்குன்னா லேன் வந்து அந்த ரவுட்டர் அது ஃபயர்வாலுக்கு பிஹைண்ட், அதுக்கு முன்னுக்கிட்டு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நீங்கள் வந்து இந்த ஐபி மூலமாக அந்த எந்த நீங்கள் மிஷினை வந்து ஹோஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுமோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேன் வைட் ஏரியா நெட்வொர்க், இதுதான் இந்த இன்டர்நெட் சொல்கிறோம். இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்னா நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு வேறு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு இடத்துல இருக்கலாம். இதை நம்ம வந்து பப்ளிக் ஐபி மூலமாக அந்த நம்ம அந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா வேன் மூலமாக பண்ணுறோம். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா நம்ம ரவுட்டர் ஃபயர்வாலுக்கு இந்த சைடு இருக்க எல்லாமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ரவுட்டர் ஃபயர்வாலுக்கு அந்த சைடு இருக்க எல்லாமே வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போது ஒரு ஈத்தர்நெட் கார்டு எடுத்துட்டோம்னா அதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னெல்லாம் அசைன் பண்ணுவோம் பார்த்துட்டிங்கன்னா அதோடைய ஐபி அட்ரஸ் பண்ணுவோம். அது வந்து யூனிக்னு சொன்னோம். அதுக்கு சப்நெட் மாஸ்க் பண்ணுவோம். இந்த சப்நெட் மாஸ்க் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 255.255.255 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுதான் மேக்ஸிமம் வந்து 256. அதாவது 256னா 0 to 255 நம்ம வச்சுருக்கோம். அடுத்து டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணுவோம். டிஃபால்ட் கேட்வே தான் இட் வில் யூஸ் டு சென்ட் பேக்கெட் டு அவுட் சைட் ஆஃப் த லேன். அதாவது டிஃபால்ட் கேட்வே மூலமாக தான் நம்ம வந்து ஆர்கனைசேஷன் அந்த ஃபயர்வால் ரவுட்டர் மூலமாக நம்ம வந்து வேன் அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட் கேட்வே மூலமாக தான். டிஃபால்ட் கேட்வே வந்து காமனாக இருக்கும். ஐபி அட்ரஸ் வந்து யூனிக்வாக இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில். இப்போ டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ஸ்பேஸ், இது வந்து நேம் ரெசல்யூஷன். நீங்கள் வந்து இப்போ google.com டைப் பண்ணிங்கன்னா பேக்எண்டில் வந்து டிஎன்எஸ் தான் அதை வந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணி
அந்த கூகுள் சர்வரை ஆக்சஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது. இதுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து நம்ம லோக்கல் ஆர்கனைசேஷன்லையுமே கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அல்லது நம்ம இன்டர்நெட் ப்ரொவைடர் யாரோ அவங்களே அந்த டிஎன்எஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அவங்க மூலமாக நம்ம வந்து அந்த நேம் ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐபியில் பார்த்துட்டிங்கன்னா IP4ல் நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது, கிளாஸ் டி இருக்குது, கிளாஸ் இ இருக்குது. கிளாஸ் ஏவுடைய ஐபி அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 127 வரைக்கும் முடியும். இதோடைய சப்நெட் மாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா 255.0.0.0. இதை வந்து சிஐடிஆர்னு ஒரு வேல்யூன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் 8ன்னு கால் பண்ணுவாங்க. இங்கே நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் 10.1.1.7/8 இப்படியும் மென்ஷன் பண்ணிப்பாங்க, அல்லது 10.1.1.7 அதோடைய சப்நெட் பார்த்தீங்கன்னா 255.0.0.0 இப்படியும் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த 8ன்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சிஐடிஆர் மெத்தட் மூலமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம டேரெக்டாக கூட சப்நெட்டை வந்து கொடுத்துக்கலாம். இந்த சப்நெட்டு இதெல்லாம் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர், அதாவது சிசிஎன்ஏ இல்லை சிசிஎன்பி, இங்கே வந்து இந்த டிஃபைன் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போது கிளாஸ் பியில் பார்த்துட்டிங்கன்னா 128லேருந்து 191 வரைக்கும் இதுதான் கிளாஸ் சிபியோடைய ஐபி அட்ரஸ். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 128லேருந்து 191க்குள்ளே முடியும். இதோடைய சப்நெட் பாஸ் பார்த்திங்கன்னா 0.0. இதுக்கு வந்து சிஐடிஆர் வேல்யூ வந்து 16 இருக்கும். இப்போ கிளாஸ் சி இது வந்து லிமிட்டடாக தான் இதில் வந்து ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். 192 இதில் ஸ்டார்ட் ஆகும். எப்படி எதில் முடியும் பார்த்தீங்கன்னா 223. இதோடைய சப்நெட் பார்த்தீங்கன்னா 255.255.255.0. இதை வந்து டேரெக்டாக 24 நம்ம கால் பண்ணிக்கலாம் அந்த சிஐடிஆர் வேல்யூவை. இப்போ கிளாஸ் டி வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 224லேருந்து 239 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் முடியும் கிளாஸ் டி. அதேமாதிரி கிளாஸ் இயை பார்த்தீங்கன்னா 240லேருந்து 255 வரைக்கும் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 0 to 255 வரைக்கும் சொல்லிட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐபி அட்ரஸ், மொதல் வரக்கூடிய பிட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் மேக்ஸிமம் வந்து 256ன்னு சொல்லியிருக்கோம். அதான் 0 to 255. இந்த வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 1.something ஆரம்பிக்கலாம், அல்லது 10.something ஆரம்பிக்கலாம் சில ஆர்கனைசேஷனில். அல்லது சில ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா 140. அல்லது 172 வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சில கேஸில் 192 வச்சுருப்பாங்க. சில கேஸில் பார்த்தீங்கன்னா 230, 250. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0 to 255 வரைக்கும் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு 8 பிட்டுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 8 பிட்டுக்கும் இந்த மாதிரி ஐபி வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம் 0லேருந்து 255 வரைக்கும். ஸோ அதான் இங்கே வந்து 255, இதுக்கும் 255, இதுக்கும் 255. இப்போ கிளாஸ் ஏல வந்து நிறைய ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கிளாஸ் பியில் கிடைக்கும். அதை விட கம்மியாக கிளாஸ் சியில் கிடைக்கும். கிளாஸ் டியும் கிளாஸ் இயும் வந்து மிலிட்ரி அல்லது சில ரிசர்ச் அல்லது R&D அல்லது எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துல வந்து கிளாஸ் டியும் இயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரியல் டைமில் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து இந்த கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏ இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஐபி அட்ரஸ் பார்த்தோம். 127.0.0.1 இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு. இது என்னென்னா லோக்கல் லூப் பேக் அட்ரஸ் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா டிசிபி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக இருக்காதா இல்லையான்னு. ஸோ லோக்கல் அட்ரஸ் வந்து எப்படின்னா 127.0.0.1 இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சேஞ்செலாம் பண்ண முடியாது. இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஸோ இப்போ நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட் கார்டு வேணும். ஈத்தர்நெட் கார்டுக்கு யூனிக்யூ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். அதுமாதிரி யூனிக்யூ மேக் அட்ரஸ் இருக்கும். மேக் அட்ரஸ் நம்ம அசைன் பண்ண முடியாது. அந்த வெண்டாரே அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த மேக் அட்ரஸை. அதேமாதிரி ஐபியை பொறுத்த வரைக்கும் IP6 IP4 பார்க்கணும். IP4னா IP4க்குள்ள ஐபி அட்ரஸ் வைக்கணும். அதுக்கூட சப்நெட் அடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கேட்வே கொடுக்கணும். அப்புறம் டிஎன்எஸ் இருந்துச்சுன்னா டிஎன்எஸ் ஐபியும் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.